ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 10th 11th அரியர் எக்ஸாம் வச்சவங்க மீண்டும் எப்படி எக்ஸாம் எழுதுறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். dge.tngovernment.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரெஸ் ரிலீஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்காங்க 10th +1 எக்ஸாமுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடக்க போகுது. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது ஜூலை 2025 10th மற்றும் 11th துணைத் தேர்வு வந்து அப்ளை பண்ண சொல்லி இப்போதைக்கு இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10th மற்றும் 11th எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து பார்த்தா ஃபெயில் ஆகிருப்பீங்க ஒரு சில சப்ஜெக்ட்டு. இப்போ ஃபெயிலான சப்ஜெக்ட்டை மட்டும் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். ஓகே, மார்ச் ஏப்ரல் 2025 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகள் எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத தேரிடமிருந்து இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் வழிமுறைகள். அதாவது நீங்கள் இந்த வருஷம் தான் 11th வந்து எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டீங்க, 10th ஸ்கூல் போயிட்டு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்றவங்க எங்கே அப்ளை பண்ணலான்னா, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ சேம் அதே ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் இந்த அரியர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 22/5/2025 4/6/2025 வரைக்கும் நீங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ ரெகுலராக ஸ்கூல் போயிட்டு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்க சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஒருவேளை நீங்கள் தனித்தேர்வராக எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள், அங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜூலை 2025 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு துணைத் தேர்வுக்கு தற்போது விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுள்ள தனித் தேர்வர்களும் மற்றும் மார்ச் ஏப்ரல் 2025 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொது தேர்வினை தேர்ச்சி பெறாதவங்க வருகை புரியாதவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் அதே தேதிக்குள்ளே போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கே அப்ளை பண்ணலான்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பு அனுமதி திட்டம் வந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4/6/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை இந்த தேதி நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டேட் கொடுக்குறாங்க. 5/6/2025 மற்றும் 6/6/2025 2 days. இந்த 2 daysல பண்ணுறீங்க அப்படின்னா தட்கல் முறையில் நீங்கள் 10ஆம் வகுப்புக்கு 500 ரூபாயும் +1க்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இதில் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடியே வந்து பார்த்தா தட்கல் போகாமல் முன்கூட்டியே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சிறப்பு அனுமதி கட்டணம் 500 மற்றும் 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து விலக்களிக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்புக்கான தேர்வு கட்டணம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸாக வந்து தேர்வு கட்டணத்துக்கான எக்ஸாம் ஃபீஸ் 125 ரூபாய், ஆன்லைன் பதிவு கட்டணம் 7 ரூபாய், வந்து டோட்டலாக 195 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தா 10th. இதுவே நீங்கள் 11th இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொது தேர்வு எழுதி தோல்வியுற்ற பாடங்களில் தேர்வு எழுதும் தேர்வுகள் ஆல்ரெடி 11th எக்ஸாம் எழுதி எந்தெந்த சப்ஜெக்ட் ஃபெயிலாக இருக்கீங்களோ அதுக்கு மட்டும் தேர்வு கட்டணம் ஒவ்வொரு பாடத்திற்கும் 50 ரூபாய், இதர கட்டணம் 35, ஆன்லைன் கட்டணம் 70 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, மேல்நிலை 1ஆம் ஆண்டு தேர்வினை முதன்முறையாக எழுத உள்ள தேர்வுகள். ஸோ இப்போ தான் முதலியாக நீங்கள் +1 எக்ஸாம் தனித்தேர்வராக எழுத போகிறீங்க அப்படின்னா தேர்வு கட்டணம் 150 ரூபாய், இதர கட்டணம் 35, ஆன்லைன் கட்டணம் 70 ரூபாய் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கட்டணத்தை ஸ்கூல்லையோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ்லேயோ போய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்பிற்கு விண்ணப்பிக்கும் முறை. ஓகே, அதாவது ஜூலை 2025 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க உள்ள நேரடி தனித்தேர்வுகள். ஸோ முதல்ல இப்போ தான் நீங்கள் 10ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுத போகிறீங்க அல்லது வந்து பார்த்தா ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில பேர் ப்ராக்டிக்கலும் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே 2012க்கு முன்னர் பழைய பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதி அறிவியல் பாடத்தில் தோல்வியுற்றவர்கள் மற்றும் மார்ச் ஏப்ரல் 2025 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறிவியல் பாட செய்முறை தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் வருகை புரியாதவர்கள் ஆகியோர். ஸோ உங்களுக்கான ப்ராக்டிக்கல் வந்து 23/5/2025 முதல்
30/5/2025 வர நாட்களில் ஸோ தொடர்புடைய டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் போயிட்டு பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ தான் 10th எக்ஸாம் எழுத போகிறவங்க அல்லது 10th எக்ஸாம் அரியர் வச்சுருக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிகல் ஃபெயில் ஆகிட்டீங்க சயின்ஸில் அப்படின்னா நீங்கள் இந்த டேட்டில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்முறை தேர்வு மட்டும் எழுத உள்ள தனித் தேர்வர்களும் தவறாமல் சேவை மையத்திற்கு சென்று அறிவியல் பாட கருத்தியல் தேர்வுக்கு விண்ணப்பித்து ஒப்புகை சீட்டினை பெறணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஓகே, தேர்வர்கள் செய்முறை தேர்வு நடத்தப்படும் நாட்கள் மற்றும் மைய விவரங்கள் சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் ஆஃபீஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நார்மலாக ஸ்கூலில் இருக்கவங்க ஸ்கூலில் அப்ளை பண்ணிக்கோங்க. தனித்தேர்வராக எழுத போகிறவங்க உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் அந்த கவர்மெண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது, அங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 10th 11th அரியர் எக்ஸாம் எழுத போகிறவங்க தனித்தேர்வராக எழுத போகிறவங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா டைம் டேபிள்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள். எப்போ டைம் டேபிள்னால் முதல்ல 10th கொடுத்துருக்காங்க. 10th 4/7/2025 உங்களுக்கு தமிழும், 5/7/2025 வந்து பார்த்தா ஆப்ஷன் லாங்குவேஜ், 7/7/2025 வந்து இங்கிலீஷு, 8/7/2025 மேத்தமேட்டிக்ஸு, 9/7/2025 சயின்ஸு, 10ஆம் தேதி சோல் சயின்ஸ். இதான் வந்து 10th சிலபஸ். அதேமாதிரி 11th கொடுத்துருக்காங்க பாருங்கள். 11th பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி 11ஆம் தேதி முடிக்கிறாங்க. ஸோ என்ன டைம் டேபிள் அதை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே அப்ளை பண்ணலாம், அதாவது நீங்கள் 10th எக்ஸாம் மற்றும் +1 எக்ஸாம் வந்து பார்த்தா இப்போ தான் எழுதி ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிலோ அந்த ஸ்கூல்லேயே போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இல்லைனா 2024 அதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து ஃபெயில் ஆகிருக்கேன் 10th 11th நீங்கள் இந்த மாதிரி இந்த சர்வீஸ் சென்டர் லிஸ்ட் இருக்குதுங்க, லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இதில் போயிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நிறையா சென்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சென்டர் கிட்ட இருக்கோ அங்கே போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் கடைசியாக எழுதின டிசியாக இருக்கட்டும், மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், அதாவது உங்கள் டிசி ஃபெயில் ஆனதுக்கான அந்த மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபீஸ்லாம் கட்டி நீங்கள் இந்த சென்டரில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சேம் அதேமாரி டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தி நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சினோ அந்த ஸ்கூலில் போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிவிட்டு மறக்காமல் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து 11th ஜாயின் பண்ணிக்கலாம், அதேமாரி 12th ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மீண்டும் வழங்குறாங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் 10th அரியர் எக்ஸாம் பற்றி கேட்டே இருந்தீங்க. 10th எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணலான்னு இப்போ விட்டுருக்காங்க. ஸோ தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். முக்கியமான இன்ஃபர்மேஷன் அந்த லாஸ்ட்டு தேதிக்குள்ளே நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா அதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா தட்கலில் போய்டும் இன்னும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். லாஸ்ட் தேதி என்னென்னா 4/6/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. முன்கூட்டியே போக பாருங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.